ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம இலக்கியம் இருந்துக்கிட்டு என்னதான் இருந்தாலும் நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் எல்லா ரகசியத்தையும் மறைச்சி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே இதுவாக இருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே இப்போ நம்ம ஜானகி தெரிஞ்சிச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம பையன் தான் நமக்கு வந்து எப்போவுமே நிரந்தரம். இந்த கௌதம் வந்து என்னைக்கு இருந்தாலும் என் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பக்கம் சாஞ்சிட்டா அதுக்கப்புறம் நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்? இத்தனை வருஷமாக நம்ம அவனை வளர்த்தோம், ஆனால் அவன் என் அம்மா தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நம்ம அசிங்கப்பட்டு தான் நிற்கணும். அதனால் இப்போயே நம்ம விலகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சாங்களோ என்னவோ தெரியல. இவங்க இருந்துக்கிட்டு அந்த கார்த்தி வந்து பேசுனதுமே இவங்க மனசு இறங்கிறாங்க. அதுக்கு காரணம் கார்த்தி வந்து என்ன பேசுகிறான் அப்படின்றதான் முக்கியமான மேட்ரு. இவங்க வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பி யாருக்கும் தெரியாமல் எப்பவும் போல் பூஜா காட்டன் மில் அப்படின்ற அந்த அவங்க வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த மில்லுக்கு கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த இவன் இருக்கா இல்லையா, கார்த்தியும் அவங்க ஒய்ஃப் அஞ்சலியும் 2 பேரும் அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு ஃபைட்டு நடக்குது. அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியும் கார்த்தியும் வந்துக்கிட்டு ஒரு சண்டை போட்டுட்ருக்காங்க. அது எதுக்காகன்னா, அத்தைக்கிட்ட நான் ஏன் பேசணும், நான் எதுக்காக பேசணும், உங்கள் அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் பேச சொல்லுங்கள். அவங்க தான் என்னை ஆஃபீஸ்க்கு வரவிடாமல் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாத்துலேயும் அவங்க தான் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிறாங்க. இப்போ பேசுறதுக்கு மட்டும் நான்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்ல, இப்போ நான் சொல்கிறதா கார்த்தி, நான் வந்து இப்போ அத்தையை போய் சம்மதிக்க வச்சுட்டேன். இந்த டெண்டர் வந்து என்னால் தான் கிடச்சிச்சு அப்படின்ற நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு பைரவி ஆண்டி போயிடணும். அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் பக்கமும் வரக்கூடாது, எது பக்கம் வரக்கூடாது. அவங்க வீட்டில் இருந்தால் போகிறாங்க, ஏதோ தண்டை சோறுன்னு சொல்லிட்டு நான் போட்டு கூட போயிடுவேன். ஆனால் அவங்க ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாது, நான் மட்டும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன் இந்த அஞ்சலி பிசாசு. அதனால் நம்ம கார்த்தி இருந்துக்கிட்டு, அத்தை எனக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அத்தை, என்ன பேசுறதுன்னு புரியல அப்படின்னதும், கார்த்தி இப்போ சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொன்னதும், ஆமாம் அத்தை, அஞ்சலியால் இந்த டெண்டர் விஷயம் நமக்கு கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வர தேவையில்ல அப்படின்னதும் அவனுக்கு ஷாக் ஆகிடுது. சரி போ நீ நினச்சது எப்படி நடக்க போதில்ல, அப்படி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்லேயும் இருக்க மாட்டேன், ஆஃபீஸ் பக்கமும் வர மாட்டேன், என்னுடைய சம்மந்தம் எதுவுமே அதில் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துக்கிட்டு சொல்லிடுறான். உடனே ஐயோ இந்த இது வந்து நடக்கவே கூடாது, இந்த டீல் வந்து முடிக்கவே கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த இது வந்து டெண்டர் விஷயம் எல்லாத்தையும் சொன்னது நான் தான். ஆனால் இந்த டெண்டர் வந்து கார்த்திக்கு கிடைக்கக்கூடாது. அதுக்கு காரணம் அஞ்சலியாக தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் இலக்கியாவும் சரி கௌதமும் சரி இதுக்கு சம்மதிக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த அண்ணி இருக்காங்க இல்லையா ஜானகி, அவங்களும் இதில் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டாத குறையில ஆனால் வேண்டிட்டு இருக்காங்க. ஆனால் அது எதுவுமே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது அங்கே இருக்கிறவங்களுடைய மனநிலைமையை பொறுத்தது. அதுக்கப்புறமா இந்த கார்த்தி இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்மா நில்லுங்க அப்படின்னு சொல்ல, என்னடா என்ன எதுக்காக வந்து பார்க்கணும்னு நீ நினைக்கிற, நீ யார் முதல்ல எதுக்காக என்ன பார்க்கணும்னு நினைக்கிற அப்படின்னதும், அம்மா சும்மா ஓவராக பண்ணாதம்மா, என்னதான் இருந்தாலும் நான் தான் உன்னோட பையன், இந்த கார்த்தி அப்படின்ற ஒருத்தன் தான் உனக்கு கடைசி காலத்தில் பார்க்க போகிறான். கௌதம்னு இருக்க பற்றியா, அவன் வந்து அவன் அம்மா அப்பா யாருன்னு தெரிஞ்சு அவங்க பின்னாடி ஓடிடுவான். அதுக்கப்புறம் உன்னை நடுத்தெரு நிறுத்திடுவாங்கன்னதும் ஏற்கனவே டவுட்டில் இருந்தால் நம்ம ஜானகி இப்போ அது உறுதியாகிடுது. அதனால சரிப்பா இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னும், அந்த டெண்டர் வந்து எடுக்கிறப்ப தான் நாங்கள் அந்த இதை வந்து சைன் பண்ணி பூமி பூஜை ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் அதை போய் கௌதம் கிட்டத்துக்கு அடித்து பிடிச்சி வாங்கிட்டோம். சரி அது தப்புன்னு நான் நியாயம் சொல்ல வரல, தப்பு தான். ஆனால் இப்போ அது எங்களுக்கு கிடைச்சா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சின்னதாக படிப்படியாக வளர்ந்து வர்றதுக்கும் என்னுடைய பிஸ்னஸ் திறமையை நான் வந்து மேலும் பெருக்கி எடுத்துக்கும் எனக்கு நீ வந்து ஒரு துணையாக இருக்கணுமா, நீயும் இல்லைன்னா எப்படி, அப்பா தான் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் வெளிநாட்டிலே இருக்கார், அவர் இப்போ வரைக்கும் வந்த பாடம் இல்லை, நீயும் எனக்காக ஹெல்ப் பண்ணலைன்னா எப்படிம்மா, அப்புறம் நான் அப்பா அம்மா யாருமே இல்லாத அனாதையாக தான் நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னதும் அவங்களுக்கு மனசு இலகிறது. உடனே சரிப்பா நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் அதுக்கப்புறம் நீ கௌதமை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, இவப்புறம் அதே காரில் ஏறிக்கிட்டு கௌதமை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் கௌதம் வேலைக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காரு. உடனே இவங்க 3 பேர் வரதை பார்த்து, என்னம்மா என்ன ஆச்சு, எதுக்காக இவன் கூட நீங்கள் வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னதும், சரி வாங்க உள்ளே போய் பேசலாம் அப்படின்னதும், ஐயே இந்த வீடா, சே நானும் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி சொல்ல, அஞ்சலி ஓவராக பண்ணாதா, இப்போ நமக்கு ஒரு வேலை ஆகணுன்றதுக்காக நம்ம வந்திருக்கோம், கண்டிப்பாக நம்ம இங்கே போய் தான் ஆகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கையை பிடிச்சி உள்ளே கூட்டு போக, என்ன வீடு பெரிய பங்களா மாதிரி இருக்குது, இது எவ்வளோ பெரிய பங்களா, 100 பேர் தூங்கலாம் போலே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிண்டல் அடிக்க, அஞ்சலி நாங்கள் வீடு தூங்குறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம், உன்ன மாதிரி வரவங்க போகிறவங்களாம் தங்க வைக்கிறதுக்கு இல்லை சரியா, அதனால எங்களுக்கு இந்த வீடியோ போதும், இந்த வீட்டில் தான் எங்களுக்கு சந்தோஷம் துக்கம் எல்லாமே கலந்து ஒரு சாப்பாடு ஒரு வேளை சாப்பிட்டாலும் அது நிம்மதியாக தொண்டைக்குள்ளே இறங்குது, உன்ன மாதிரி குச்சி வச்சு குத்துணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை சரியா அப்படின்னு சொல்ல,
உங்ககிட்ட நான் பேச வரல அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்துக்கிட்டு அந்த டாப்பிக்கை அப்பயே முடிக்கப்பா. அதுக்கப்புறமா நம்ம ஜானகி இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கௌதம் இத்தனை வருஷமாக நீ பிஸ்னஸில் கொடி கட்டி பறந்துட்ட, நீ நல்ல நிலைமைக்கு வந்து, அதுவும் இல்லாமல் நீ இந்த நிலைமைக்கு வந்துட்ட அது காரணம் கார்த்தி தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ என் பையன் பொழைக்கணும், அவனுக்கும் ஒரு சான்ஸ் கொடு, அவனும் பிஸ்னஸில் நல்ல புலி மாதிரி இருக்கான் அப்படின்றத 4 பேர் பேசணும், அவனுக்கும் எல்லாமே தெரியுதுன்னு எல்லாரும் சொல்லணும். அதுக்காக நீ விட்டு கொடுத்து தான் ஆகணும், அந்த டெண்டர் விஷயத்தில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், அது மூலிமா அவன் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி சொன்னதும் அவங்களுக்கு ஒரே ஃபீலிங்காக போயிடுது. ஏன்னா நம்ம அம்மாவும் இப்படி பேசுகிறாங்க, அதுவும் இல்லாமல் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஆனாலும் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சூழ்நிலையில் கார்த்திக்கு ஒரு உதவி பண்ணி தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா அவன் நடுத்தெருவில் நின்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது நம்ம ஜானகி. ஆனால் இந்த இலக்கியம் அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என்ன அத்தை நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, நம்மளை வீட்டை விட்டு வெளியே தோக்கணுங்க, அவங்களுக்கு போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 2 பேருக்கும் பிரச்சனை பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஜானகி ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, என் பையனுக்காக நீங்கள் செய்ய அப்படின்னதும் அப்போ நான் யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கதி கலங்கி போய் நின்றுருக்காரு நம்ம கௌதம். அதுக்கப்புறம் இலக்கியா சீரியலில் என்ன சுவாரஸ்யம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட இலக்கியா சீரியலில் யார் யார் அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.